அத்திரி மலை. அதாவது பொதிகை மலை அப்படின்னு சொன்னா நம்ம அகத்தியரை சொல்லுவோம். அகத்தியர் வந்து 18 சித்தர்களும் முதன்மையானவர். அத்திரி மலை அப்படின்னு சொன்னா நம்ம அத்திரி முனிவரை சொல்லுவோம். அத்திரி முனிவர் யார் அப்படின்னு சொன்னா சப்த ரிஷிகள்ல அவர் தலைமையானவர். இந்த ரிஷி வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அவருடைய தவ வலிமையை போற்றுவதற்காக ஒரு தவ கூட ஒண்ணு அமைக்கிற இடம் தான் அத்திரி மலை. இந்த அத்திரி மலைக்கு வந்து ஒரு காலத்துல வரும்போது எப்படி வந்ததுக்கான குற்றாலத்து வழியே அங்கிருந்து சிற்றாறு வழியே மேலே ஏறி அப்படி கல்லார் வழியே கீழே இறங்கிதான் அந்த அத்திரி மலைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ வந்து நம்ம எப்படி போறோம் அப்படின்னு சொன்னா ஆழ்வார்குறிச்சியில இருந்து நேரா கடற்கரை டேமுக்கு போய் அங்க வாகனங்கள்லாம் நுப்பாட்டிட்டு அங்கிருந்து நம்ம நடந்து கல்லாரை கடந்து கல்லாற்றுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் கடினமான பயணத்துல நம்ம ஏறி அங்க இருக்கக்கூடிய கோரக்கர் குகை அப்படின்னு சொல்லி ஒரு குகையை பார்த்து வணங்கிட்டு, இந்த கோரக்கர் யார் அப்படின்னு சொன்னா அத்திரி மகரிஷியோட சிஷ்யர். ஒரு சமயம் வந்து அத்திரி மகரிஷி வந்து பெரிய தவத்துல இருக்காரு. தவத்துல இருக்கும்போது எல்லாருமே கங்கையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கங்கையை பார்க்க போயிட்டாங்க. ஆனா கோரக்கர் மட்டும் இவருக்கு வேண்டிய பணவிடைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. கடைசியில முடிச்சு பார்த்த பிறகு ஏன்பா எல்லாரும் போயிட்டாங்க நீ மட்டும் போகலையான்னு கேட்கும்போது இல்ல எல்லாரும் கங்கையை பார்க்க போனாங்க. ஆனா உங்களோட பணிவிடை தான் எனக்கு பெரிய பணிவிடைன்னு சொல்லி நான் அங்கேயே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கோரக்கர் சொல்றாரு. உடனே நீ கங்கையை பார்க்க போறாருல உனக்கு நான் இங்க கங்கையை வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கையில் இருக்கக்கூடிய பிரம்பினால் ஒரு கிணற்றை உருவாக்குறாரு. அந்த கிணற்றை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிணறு இருக்கிறது. அது வந்து தெச்சனை கங்கை அப்படின்னு சொல்லி போட்ட அப்படிங்கிறது அங்க இன்னைக்கும் ஒரு ஊற்று வந்துகிட்டே இருக்கும். அந்த ஊற்றுல இருந்து மக்கள் வந்து தீர்த்தமாக பயன்படுத்தவும் அவங்க நீராடவும் அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திட்டு அது வந்து கல்லாறுல வந்து விழுந்துருது. அந்த இடத்த இன்னைக்கும் பார்க்கலாம். அங்க அத்திரி மகரிஷி வந்து தியானம் பண்ண ஒரு பெரிய மரமும் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோரக்கர் பெயரால அங்க கட்டப்பட்ட சிவனாலயம் ஒன்று இருக்கு. அந்த அனுஷியா தேவி கோரக்கர் அப்புறம் அத்திரி மகரிஷி அவங்கெல்லாம் உறைந்து இருக்கக்கூடிய அந்த அருமையான அந்த கோயிலை நம்ம வணங்கி அங்க இருந்து வரலாம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா கோரக்கர் வந்து உருவாக்குன அந்த கோரக்கர் குகை வந்து பழனியில் இருக்கக்கூடிய முருகன் சிலை வந்து நவபாசன சிலை. அந்த சிலையை தயார் செய்வதற்காக நிறைய மூலிகைகளை வைத்து அரைத்து அந்த சிலையை செஞ்சுட்டு மீதி இருக்கிற பொருள்கள் எல்லாம் போட்டதுனாலதான் இந்த குகை வந்து உருவாச்சு. அதனால இந்த குகையில இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துட்டு போய் நம்ம ஏதாவது மருத்துவத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த மருத்துவம் பழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி மற்ற மக்கள் சொல்லுவாங்க இது வந்து அத்திரி மகரிஷி தவ இருந்த இடம். இங்க வந்து ராமர் லட்சுமணர் உள்பட அனைத்து வானர படைகளும் இங்கதான் வந்தது. குறிப்பா சொல்ல போனா அனுஷா தேவி வந்து நிறைய முத்துமாலை போட்டிருப்பாங்க. வடத்துக்கு வந்த சீதைக்கு வந்து கழுத்துல எதுவுமே நகை இருக்காது. இங்கதான் நகையே போட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அத்திரி மலைக்கு மேல நிறைய விசேஷங்கள் சொல்லுவாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல ஒரு அதிசயம் நடக்குது. சித்திரை மாசம் அதாவது பங்குனி 15ஆம் தேதிக்கு மேல சித்திரை 15ஆம் தேதிக்கு உள்ள இங்க போனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மரத்துல இருந்து அங்க இருந்து நமக்கு வந்து ஒரு பன்னீர் மலை பீச்சு அடிக்கும். ரொம்ப அதிசயம். ரொம்ப எப்படி பீச்சு அடிக்கும் அது எப்படி உணர முடியும்? யாரோ பொய் சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தா நாங்க அதை உணர்ந்தோம். இந்த வீடியோல கூட நீங்க அதை தான் பார்க்க போறீங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த நேரம் அந்த மரத்துக்கு கீழே போய் நின்று மேல இருந்து நமக்கு அப்படியே பன்னீர் மலை பொழிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பன்னீர் மலை எப்படி பொழியுது அப்படின்னு சொல்லி நம்ம அங்க இருந்து நம்ம கேமராவோட லென்ஸை வந்து ஜூம் பண்ணி பார்க்க முடியும். அங்க வந்து நிறைய வண்டுகள். அந்த வண்டுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வண்டுகள் அங்க இருந்து தன்னுடைய நீரை வந்து அது வந்து வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கலாம். தெரிஞ்ச மாதிரி இருந்து அந்த அங்க இருந்து அந்த தண்ணியை வெளியடிக்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன ஆனந்தம்! எப்படி இது எப்படி நடக்குது? இதைதான் எல்லாரும் என்ன சொல்றாங்க, சித்தர்கள் இங்க இருந்து நமக்கு வந்து ஆசிரியர் தருவதற்காக இப்படி வண்டுகளா இருந்து நமக்கு மேல இந்த பன்னீர் மலையை பொழியறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இந்த மரத்துல மட்டும் இருக்கிறாங்க அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குறிப்பா சொல்ல போனா இந்த வண்டுகள் இருந்தா அந்த வண்டுகள் எல்லா மரத்திலயும் இருக்கணும். இதே மாதிரி நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரங்களை பூரா இருக்கணும். ஆனா குறிப்பிட்ட மரத்துல மட்டும் ஏன் இருக்கணும்? அதுதான் உண்மையிலே இந்த சித்தர் வாசம் செய்யறாங்க அப்படிங்கறது வந்து நம்ம உணர்ந்துக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாவே இருக்கு. அந்த பன்னீர் மலையை அதை அப்படி பீச்சி அடிக்கிறத வந்து நம்ம கண்கொள்ளா காட்சி நம்ம பார்க்கும் போது ஆகா இந்த வனத்துக்குள் இன்றைக்கும் சித்தர்கள் வந்து இன்றைக்குமே சித்தர்கள் இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கும் நமக்கு வந்து அருளாசி தர்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து தியானம் பண்றதுக்கு வந்து நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படிங்கறத வனத்துறை மேல நிறைய கட்டுப்பாடு போட்டு நம்மளை வரவிடாம பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும். அருமையான இந்த அத்திரி மலையில வந்து ஒரு காலத்துல வந்து ஏகப்பட்ட பக்தர்கள் போய் வந்து இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் விடுறாங்க. இதே மாதிரி நம்ம சித்தர்களே ஒருவேளை நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அந்த அளவுக்கு அபூர்வம் அதிசயம் எல்லாம் நிறைஞ்ச மலை தான் அத்திரி மலை. இந்த அத்திரி மலையில இருக்கக்கூடிய அந்த தட்சிண கங்கையில உள்ள அந்த நீர்ல ஒரு குளிச்சுட்டு அப்படியே அத்திரி மகரிஷி கோரக்க மகரிஷி அன்சியா தேவி சிவபெருமானெல்லாம் நம்ம வணங்கிட்டு அப்படியே கீழே வந்து கல்லாறுல ஒரு குளிப்பை போட்டு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அடையணும். ஒரு முறை நீங்க அத்திரி மலைக்கு போங்க, நீங்களே உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.